அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்ற வகுப்புல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள். இன்றைய நாள்ல இருந்து நம்ம தினமும் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை தினமும் சிறப்பான முறையில தொகுத்து வழங்க போறோம். சரியா? இதுல சிறப்பான விஷயம் என்னன்னு சொல்லி மேற்கொண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள். ஓகேவா? அதை பார்த்துட்டு அது கூட சேர்ந்து இன்னைக்கு ட்ரெண்ட்ல எக்ஸாமுக்கு எப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே மாதிரி. சரியா? அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு, சரியா, தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் அகழ்வராட்சி பணிகள், அதே மாதிரி தமிழ்நாடு அரசினால் அறிவிக்கப்பட்டுள்ள முக்கியமான தினங்கள், இந்த மாதிரி டெய்லி ஒரு டாபிக்கும் எக்ஸ்ட்ரா பார்க்க போறோம். சரியா? இது தவிர ரொம்ப முக்கியமான இன்னொரு டாபிக்கும் டெய்லி பார்க்க போறோம். தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிற பேர்ல. சரி, டெய்லி தமிழ்நாடு அரசு ஆரம்பித்த ஏதாச்சும் ஒரு முக்கியமான திட்டத்தை பற்றி டெய்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? இதுக்கும் மேல முக்கியமான ஒரு விஷயத்தை கடைசியில் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினமும் அன்னைக்கு நடத்தின டாபிக்ல இருந்து டெய்லி முடிஞ்ச அளவுக்கு சில கேள்விகள் கேட்கப்படும். சரியா? அதனால மாணவ நண்பர்களை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த வீடியோஸை ஃபுல்லா பார்த்துட்டு அப்பப்போ நடுவில் சில கேள்விகளை கேட்பேன். அந்த கேள்விகளை நம்பர் படி ஆர்டர் படி நீங்க என்ன பண்ணணும், கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்க. சரியா? ஆரம்பிக்கலாமா? சரி, இன்றைய தினம் டிசம்பர் 16 நம்ம இன்னைக்கு பார்க்க போற நடப்பு நிகழ்வோட செய்திகளை மொத்தமா பார்க்கலாம். சரிங்களா? ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். சரியா? பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படின்னா இந்திய விண்வெளி நிலையம். சரிங்களா? இந்திய விண்வெளி நிலையத்தை இஸ்ரோ உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அது எப்போ இதற்கான பணிகள் நிறைவடையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2035. சரியா? இஸ்ரோ அறிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரோவை பத்தி நம்ம ஜிகேல இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். இங்க பார்க்க போறது பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் 2035ஆம் ஆண்டிற்குள் அதற்கான பணிகள் நிறைவடையும். சரியா? அதுக்கு முன்னாடி, சரியா, ஏன்னா நம்ம அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா? ஒரு விண்வெளி நிலையத்தை நம்ம விண்வெளிக்கு போயிட்டு உருவாக்கணும் அப்படின்னா ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். ஃபவுண்டேஷன் போடணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், சரியா, செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே கட்டிட்டு தான் நம்ம முழுசாக ஒரு வீடை ரெடி பண்ண முடியும். அந்த மாதிரி முதற்கட்ட பணியாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதன் முன் தயாரிப்பு பணிகளின் ஒரு பகுதியாக ஸ்பேஸ் டெக்ஸ், சரியா, ஸ்பேஸ் டெக்ஸ் என்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த திட்டத்தின்படி தலா 400 கிலோ எடை கொண்ட 2 விண்கலங்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. சரியா? சேசர் டார்கெட் அப்படிங்கிற 2 விண்கலங்கள், சரியா, 700 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டருக்கு மேல பூமியிலிருந்து மேல அனுப்பி தனித்தனியாக அனுப்பி, சரியா, சேசர் டார்கெட் 2 விண்கலங்களை தனித்தனியாக அனுப்பி ஒன்னா ஒருங்கிணைக்க போறாங்க. சரியா? அந்த திட்டத்துக்கு தானே பேரு ஸ்பேஸ் டெக்ஸ் அப்படிங்கிற திட்டம். கவனமா இருக்கு. சரிங்களா? இந்திய விண்கலன்கள் எந்த ராக்கெட் மூலம் சீக்கிரமா அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PSLV C-60 ராக்கெட் மூலம் எங்க இருந்து அனுப்பப்பட உள்ளது? ஸ்ரீஹரிகோட்டா. இஸ்ரோ இப்போதைக்கு செயற்கைக்கோளை செலுத்துற ஒரே இடம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி நிலையம். உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்ப நமக்கு என்ன பார்த்திருக்கிறோம்? பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படின்னா இந்திய விண்வெளி நிலையம். இஸ்ரோ உருவாக்க உள்ள ஒரு விண்வெளி நிலையத்துக்கு பேரு. அதற்கான பணிகள் எப்ப நடைபெற உள்ளது? முடிவடை உள்ளது 2035ஆம் ஆண்டு. அதுக்கு முன்னோட்டமாக ஸ்பேஸ் டெக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. இதன் மூலம் 2 விண்கலங்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட உள்ளது. சரிங்களா? சரி, அதே மாதிரி அது தொடர்பான 2 விஷயங்களை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப இந்தியா பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷனை உருவாக்க போறாங்க. அதே மாதிரி ISS, ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். ISS அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி நிலையம். இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998. சரியா? அமெரிக்கா, ஜப்பான், அந்த மாதிரி, சரி, ஐரோப்பிய விண்வெளி நிலையம், இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு தானே பேரு ISS. ஓகேவா? இதுல யார் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சைனாக்காரன். ஓகேவா? சைனாக்காரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்தனாலும் சரி என்ன பண்ணுவான், டூப்ளிகேட்டா ஏதோ ஒன்று போட்டுருவான். அதனால அதுக்கு பயந்து என்ன பண்ணல, சைனாவை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு உறுப்பினரை சேர்க்கல. சைனாக்காரன் என்ன பண்ணா, நீ என்னடா இந்தியா சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தனியா நானே ஒரு விண்வெளி நிலையத்தை உருவாக்க போறேன்னு சொன்னான். அதுக்கு வச்ச பேர் தானது தியான் காங். என்ன பேரு? தியான் காங். சைனா உருவாக்கி உள்ள விண்வெளி நிலையம். ஓகேவா? இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள் சைனாக்காரங்களாம் விண்வெளி நிலையத்தை உருவாக்கியாச்சு. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு விண்வெளி நிலையத்தை உருவாக்கி, சரியா,
விண்வெளியிலிருந்து பூமியும் கண்காணிக்கணும், அங்கிருந்து நட்சத்திரங்கள் கிரகங்களை கண்காணிக்கணும். அதற்காக தான் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் உருவாக்கப்பட உள்ளது 2035ஆம் ஆண்டுக்குள்ள. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போலாமா? நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள்ல முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி. சரியா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நிறைய சிலபஸ் வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அதில் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. 20 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால பொருளாதாரம் தொடர்பான எந்த செய்தியிலையும் விட்டுறாதீங்க. சரியா? இங்க பாருங்க, ஆர்பிஐயோட வட்டி விகிதங்கள். சரியா? ஆர்பிஐயோட வட்டி விகிதங்களை யார் வந்துட்டு மாற்றி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி. சரியா? நிதியியல் கொள்கை குழு 2 மாதங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தின் தன்மையை பொறுத்து மாற்றி அமைப்பாங்க. சரியா? அது ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி பாருங்க. வங்கி விகிதம், பேங்க் ரேட்னு சொல்லுவாங்க. அந்த வங்கி விகிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு, கமர்ஷியல் பேங்குகளுக்கு வழங்கப்படுகிற ஒரு நீண்ட கால கடன் மீதான வட்டி. சரியா? நீண்ட கால கடன் அப்படிங்கிறது நம்ம யாருக்காச்சும் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஒரு அடமான பத்திரங்கள், ஒரு டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அப்படி வாங்கிக்கிட்டு ஒரு ஷேர் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கிட்டு வணிக வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு நீண்ட கால கடனை கொடுக்குறாங்க. அந்த கடன் மீதான வட்டிக்கு தான் என்ன பேரு? வங்கி விகிதம், பேங்க் ரேட். இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.50% இருக்கு. சரியா? அதே மாதிரி ரெப்போ ரேட், ரெப்போ விகிதம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுவும் வணிக வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கும் கடன் தான், ஆனா குறுகிய கால கடன். சரியா? அந்த இந்திய ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன் மீதான வட்டிக்கு பேர் தான் ரெப்போ விகிதம். அது இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6.50% இருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்து வட்டி விகிதத்துல முக்கியமான என்னன்னு சொல்லி பார்த்தா ரிவர்ஸ் ரெப்போ விகிதம். சரியா? தலைகீழ் ரெப்போ விகிதம் சொல்லுவாங்க. அது சரியா? உங்க புக்ல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகீழ் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.35%. சாரி, 3.35%. ஓகேவா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குது. சரியா? பொதுமக்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? வங்கிகள்கிட்ட போய் செலவு போக மிச்சம் இருக்க பணத்தை வங்கிகள்கிட்ட டெபாசிட் பண்ணுவோம். அதே மாதிரி வணிக வங்கிகள் தங்களிடம் உள்ள பணத்தை சரியா முடிஞ்ச அளவுக்கு கடனா கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு லோனா கொடுப்பாங்க வட்டிக்காக. ஓகேவா? அந்த கடன் கொடுத்து போக மிச்சம் இருக்க பணத்தை வணிக வங்கிகள் சும்மா வச்சிருந்தா வேஸ்ட். ஓகேவா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால தங்களிடம் உள்ள உபரி பணத்தை, அந்த சர்ப்ளஸ் மணியை எங்க டெபாசிட் பண்றாங்க? இந்திய ரிசர்வ் வங்கியில் டெபாசிட் பண்றாங்க. சரியா? அதுக்கு ஆர்பிஐ வழங்குகிற வட்டி விகிதத்துக்கு என்ன பேரு? தலைகீழ் ரெப்போ விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ விகிதம். சரியா? ரேட். அடுத்து ரொக்க இருப்பு விகிதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரியா? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரொக்க இருப்பு விகிதம். ஒவ்வொரு வணிக வங்கிகளும் தங்களிடம் உள்ள ஒரு குறிப்பிட்ட பணத்தை யார்கிட்ட ரிசர்வாக இருப்பாக வைத்திருக்க வேண்டும்? இந்திய ரிசர்வ் வங்கியிடம் இருப்பாக வைத்திருக்க வேண்டும். சரியா? அது இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4.50% இருந்துச்சு. சரியா? இப்போ ரீசெண்டா ஒரு 0.50% குறைச்சு எவ்வளவு மாத்திருக்கிறாங்க? கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை 4% குறைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து கட்டாயம். இந்த 4% அப்படிங்கிறது வட்டி கிடையாது. எத்தனை சதவீத பணத்தை ரிசர்வாக ஆர்பிஐயிடம் வணிக வங்கிகள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதா குறிக்கும். சரியா? அதுக்கு அடுத்து எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி. சரியா? ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரியா? சட்டப்பூர்வ நீர்மை பண விகிதம். சரியா? அது நீர்மை பணம் அப்படின்னா எல்லாராலும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மணி, அந்த பணத்துக்கு தான் என்ன சொல்லுவாங்க? நீர்மை பணம் அப்படி சொல்லுவாங்க. சரியா? அதேபடியான இந்த மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கரன்சி மணி அப்படின்னா எதை சொல்லுவாங்க? பணம். சரியா? காகித பணத்தை சொல்லுவாங்க, நாணயங்களையும் சொல்லுவாங்க. சரியா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வங்கியோட மொத்த மதிப்பு 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 கோடி இருக்கு. அதுல கண்டிப்பா ஒவ்வொரு வங்கியும் தங்களுடைய வங்கிகள்ல 18% எதை வச்சிருக்கணும்? உடனடியாக வழங்கக்கூடிய கரன்சியாவோ காயினாவோ வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ உத்தரவு போட்டுக்கிறாங்க. தற்போது அது எவ்வளவு இருக்குது? 18%. ஏன்னா இப்ப நீங்க திடீர்னு உங்க வங்கிகளுக்கு, சரியா, உங்க வங்கிகள் அக்கௌண்ட் இருக்க பேங்குக்கு போறீங்க. உங்க பேங்க்ல உங்க பணம், நீங்க சேமிச்சு வச்சிருக்கிற பணத்துல இருந்து அவசரமா ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்கறீங்க. வணிக வங்கிகள் வந்து 5 லட்சம் பணமா கொடுத்தாதான் நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இல்ல என்கிட்ட தங்கமா தான் இருக்கு, சரியா, வேற வெள்ளியா தான் இருக்கு அப்படி சொன்னா ஏத்துப்பீங்களா? இல்ல. அதுக்காக தான் கரன்சியாவோ காயினாவோ கண்டிப்பா ஒவ்வொரு பேங்கும் எத்தனை வச்சிருக்கணும்? எத்தனை சதவீதம்? 18% மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பணவீக்கம் அக்டோபர் மாசத்துல பாத்தீங்கன்னா 6.21% இருந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணவீக்கம் நவம்பர் மாசம், கடந்த மாதம் 5.48%
கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரியா? நம்ம இந்தியாவில் 2016ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணவீக்கம் அப்படிங்கிறது 4% எப்பவுமே இருக்கலாம். அது பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2% குறையலாம், அதிகபட்சம் 2% அதிகரிக்கலாம். சரிங்களா? இதுக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லாட்டினா பார்லிமெண்ட்ல இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்து கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? அதுதாங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். 2016 ஆர்பிஐ சட்ட திருத்தம் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, இது எல்லாமே நிதியியல் கொள்கை குழு வகுத்த புதிய வட்டி வீதங்கள் டிசம்பர் மாத நிலவரப்படி. சரியா? நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போலாமா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது தொடர்பா ஏற்கனவே எக்ஸாம்ல கேள்வி கேட்ட ஒரு ஏரியா பாருங்க. குடியரசுத் தலைவரின் கலர் விருது, அதாவது பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்டு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது காவல்துறையினருக்கு, சரியா, எந்த மாநிலத்தை சேர்ந்த காவல்துறை வந்து சிறப்பான பணியாற்றுறாங்களோ அவங்களுக்கு குடியரசுத் தலைவரின் இந்த கலர் அவார்டு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது முதல் முறையாக யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலில் இந்த விருதினை பெற்றது இந்தியன் நேவி. சரியா? 1951ஆம் ஆண்டு இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட எல்லாருக்குமே கொடுப்பாங்க. சரி, அதனாலதான் இந்தியன் நேவிக்கு முதல் முறையாக 51ல கொடுத்திருக்காங்க. கவனமா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு 150வது ஆண்டு பணி ஆண்டை நிறைவு செய்தது. அதை முன்னிட்டு, சரிங்களா, 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு போலீஸ், சரியா, துறைக்கும் பாத்தீங்கன்னா பிரசிடென்டோட கலர் அவார்டு வந்து வழங்கப்பட்டது. சரியா? ரீசெண்டா பாத்தீங்கன்னா இதே மாதிரி விருது யாருக்கு வழங்கியிருக்கிறாங்க? சத்தீஸ்கர் மாநில காவல்துறைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கினார். ஏன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கினார் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் காவல்துறை அப்படிங்கிறது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், என்ன சொல்லுவாங்க, உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பாருங்க. ஒரே பாரதம் உன்னத பாரத், ஏக் பாரத் உன்னத் பாரத், நீங்க கேள்விப்பட்டு நினைக்கிறேன். சரிங்களா? இது ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு, சரியா, நம்முடைய இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின், ஓகேவா, பிறந்த நாள் 140வது பிறந்த நாளான அக்டோபர் 31ஆம் தேதியை முன்னிட்டு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற ஒரு முன்முயற்சி அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? இந்த முன்முயற்சியோட முக்கியமான நோக்கமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேசிய ஒருமைப்பாட்டை வளர்த்தல். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் பல்வேறு மொழிகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலங்களிலும் புகழ்பெற்ற நிறைய இலக்கியங்கள் காணப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலங்களிலும் பண்பாடு கலாச்சாரம் மாறுபட்டு காணப்படுகிறது. சரிங்களா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்கும், ஜம்மு காஷ்மீர்ல வேற மாதிரி சில கலாச்சாரம் பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் இருக்கும். இது எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்தவங்களும் எல்லா பண்பாடு கலாச்சாரம் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற புகழ்பெற்ற புத்தகங்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? தங்களுக்குள்ள பரிவர்த்தனை செஞ்சுக்க வேண்டும். இதன் மூலமாக இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற விஷயங்களும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் முன்முயற்சி அறிவிக்கப்பட்டது. வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்த நாளை முன்னிட்டு 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போகலாம். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பார்க்க போறது ஒரு விளையாட்டு. சரியா? விளையாட்டு, அதுவும் கிரிக்கெட்னா பசங்க உஷாராயிருவாங்க. பாருங்க, விளையாட்டு செய்தி. மும்பை கிரிக்கெட் அணி வென்ற சாம்பியன் பட்டங்கள் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு. சரியா? இந்தியாவில் கிரிக்கெட் அப்படின்னாலே உள்நாட்டு கிரிக்கெட்ல முக்கியமான ஒரு அணியாக கருதப்படுவது மும்பை கிரிக்கெட் அணி. சரியா? மகாராஷ்டிரா கிரிக்கெட் அணி தனியா இருக்குது, மும்பை கிரிக்கெட் அணி தனியா இருக்குது. ஓகேவா? அந்த மும்பை கிரிக்கெட் அணி 2024ஆம் ஆண்டு எதுலலாம் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்னு ரஞ்சி கோப்பை. இந்தியாவில் உள்நாட்டில் நடைபெறும் முக்கியமான ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சி கோப்பை. அதுல நடப்பு சாம்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை அணி தான். இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கிரிக்கெட்ல ரஞ்சி கோப்பையை அதிக முறை வென்ற அணி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மும்பை கிரிக்கெட் அணி தான். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி ஸ்மார்ட் அப்படின்னா சையத் முஸ்டாக் அலி டோர்னமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. சரி, ஸ்மார்ட் அப்படி சொல்லுவாங்க. சையத் முஸ்டாக் அலி கிரிக்கெட் டோர்னமெண்ட் 2020 ஃபார்மேட்ல இந்த விளையாட்டு போட்டி நடத்தப்படும். ஓகேவா? அதுலயும் பாத்தீங்கன்னா ரீசெண்டா யார் சாம்பியன் பட்டத்தை பண்ணிக்கிறாங்க? மும்பை அணி தான். அதே மாதிரி இரானி கோப்பை, கிரிக்கெட்ல முக்கியமான ஒரு கோப்பை இரானி கோப்பை. அந்த இரானி கோப்பைங்கிறது யார் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
நடப்பு ரஞ்சி சாம்பியன் அணிக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்க பிற கிரிக்கெட் வீரர்களை சேர்ந்த ஒரு அணிக்கும் இடையே நடைபெறும் போட்டிக்கு தான் இரானி கோப்பைன்னு சொல்லுவாங்க. அதுலயும் யார் தான் சாம்பியன் நினைக்கிறாங்க? மும்பை கிரிக்கெட் அணி தான். சரியா? சில நேரங்களில் தனியாக கூட எக்ஸாம்ல கேட்பாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கப்பு, ஓகேவா, ஒரு கோப்பையை கொடுத்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது, அதுக்கும் இது பயன்படலாம், கவனமா இருங்க. ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போகலாம். ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி 2024. ரஷ்யா தொடர்பான ஒரு செய்தி வந்துட்டு நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்துட்டு எந்த நாடுகளுக்கு அதிக அளவு கச்சா எண்ணெய், இந்த குரூட் ஆயில வந்துட்டு அதிகமா ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலிடத்தை பெற்றது சைனா. இதுல என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல யார் இருக்கிறா? இந்தியா. ஓகேவா? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் ஏற்பட்ட டைம்ல அதிக நன்மை அடைந்த ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஓகேவா? என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போர் ஏற்பட்ட டைம்ல ரஷ்யா வந்துட்டு பிற நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே சமயத்துல அமெரிக்காவோட டாலர்ல யாரும் வர்த்தகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் போச்சு ரஷ்யா கிட்ட. சரியா? அந்த டைம்ல அது யார் பயன்படுத்திட்டாங்க? இந்தியா. அப்ப ரஷ்யா இந்தியாட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு உங்க இந்தியன் கரன்சி ருப்பியிலே நீங்க பே பண்ணா போதும், ஓகேவா, அதுவும் குறைந்த விலைக்கு நாங்க உங்களுக்கு அந்த கச்சா எண்ணெய் தரோம் அப்படி சொல்லி இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. அதனாலதான் இந்தியா பாத்தீங்கன்னா முதல் முறையாக பெட்ரோலை ஏற்றுமதி செய்யற அளவுக்கு வந்துச்சு. சரியா? இப்ப பாருங்க, அந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில டாப்ல இருக்க நாடு எது? 47% பங்குடன் சீனா முதலிடம். இந்தியா ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில 37% பங்குடன் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. அதே மாதிரி ரஷ்யாவோட நிலக்கரி ஏற்றுமதி, ரஷ்யா எந்த நாட்டுக்கு அதிக அளவு நிலக்கரியை ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுலயும் முதலிடம் இந்தியா, 2ஆம் இடம் இந்தியா. சரிங்களா? சரி, முதலிடம் சைனா, 2ஆம் இடம் இந்தியா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? சரி, பாருங்க, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு டாபிக். இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் பொதுவான நிறைய போட்டித் தேர்வுகளும் கேட்ட ஒரு ஏரியா, மகா கும்ப மேளா. சரியா? பாருங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் கூடுற ஒரு இடம் தான் மகா கும்ப மேளா. என்னன்னு சொல்லி பாருங்க, கங்கை, யமுனை, சரஸ்வதி, திரிவேணி சொல்லுவாங்களா, இந்த 3 நதிகளும் சங்கமிக்கும் அந்த திரிவேணி, ஓகேவா, அமைந்துள்ள இடம் பிரயாக்ராஜ். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, ஞாபகம் வச்சுக்கோங்க, பாருங்க, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அந்த விழாவுக்கு தான் என்ன பேரு? மகா கும்பமேளா. நடைபெறும் இடம் அலகாபாத் என்று அழைக்கப்பட்ட பிரயாக்ராஜ். சரிங்களா? நடப்பு, அதாவது அடுத்த மகா கும்பமேளா எங்கு நடைபெற உள்ளது? சரியா? என்ன டேட்ல நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 13 முதல் பிப்ரவரி மாசம் 26ஆம் தேதி, அதாவது 2025ஆம் ஆண்டு. சரியா? 2025ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, மகா கும்பமேளா நடைபெறும் இடம் பிரயாக்ராஜ். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அடுத்து நடைபெற உள்ளது எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசம் 13ஆம் தேதி முதல் 2025 பிப்ரவரி 26 வரை நடைபெற உள்ளது. ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக்கா ஒரு ஜிகே ஏரியா பாப்பேன்னு சொன்னல, அந்த ஏரியா தான். பாருங்க, தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள முக்கிய தினங்கள். சரியா? அதாவது முக்கியமா முதல்வர் ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு சில முக்கியமான தினங்களை அறிவிச்சாரு. அந்த தினங்கள் என்ன, எதுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கறத லைட்டா பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜனவரி மாசம் 12ஆம் தேதி புலம்பெயர்ந்த தமிழர்கள் தினம். உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கணும், பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புலம்பெயர்ந்து இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு தினமாக ஜனவரி 12ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இது தவிர நமக்கு விவேகானந்தரோட பிறந்த நாள், தேசிய இளைஞர்கள் தினம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நிறைய தமிழ்நாடு தொடர்பான செய்திகள் தான் முக்கியம். சரியா? அடுத்து பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதி யாருடைய பிறந்த நாள்? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாள். அன்றைய தினம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 22ஆம் தேதி, சரியா, உலக தண்ணீர் தினம். இந்த உலக தண்ணீர் தினத்தன்று தமிழ்நாடு அரசு என்ன கூட்டம் நடைபெறும் சொல்லி அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும். தமிழ்நாட்டில் மொத்தம் 6 தினங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் 4 நாட்கள் காமனா எல்லா மாநிலங்களுக்கும் உரியது. ஒன்று ஜனவரி 26 குடியரசு தினம், அடுத்து மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. சரியா? இந்த 4 நாட்களும் கண்டிப்பா நடக்கும். இது தவிர 2 நாட்கள்ல கிராம சபை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. அதுல ஒண்ணு மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு வருது பாருங்க, நவம்பர் மாசம் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஓகேவா?
அடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி சமத்துவ தினம். சரியா, சமத்துவ தினம். ஓகேவா, ஏப்ரல் 14ஆம் தேதி முக்கியமான ஒரு தலைவர் அண்ணல் அம்பேத்கரோட பிறந்த நாள். அன்றைய தினம் தமிழ்நாட்டுல சமத்துவ தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 3ஆம் தேதி. சரியா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் தான் ஜூன் மாசம் 3ஆம் தேதி. அன்றைய தினத்துல தமிழ் செம்மொழி விழா கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சரியா, அதாவது அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி, அக்டோபர் 12ஆம் தேதி தான் நமக்கு என்ன தினம்? தமிழ் செம்மொழி தினமாக அறிவிக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல் முறையாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் அப்படி சொல்ற செம்மொழி அந்தஸ்து பெற்ற முதல் மொழியே இதுதான், நம்முடைய தமிழ் மொழி தான். ஓகேவா, அந்த வழங்கப்பட்ட அந்த தேதி அக்டோபர் 12ஆம் தேதி தமிழ் செம்மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த செம்மொழி அந்தஸ்து வழங்கப்படுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். சரியா, அதனால அவருடைய பிறந்த நாள் தமிழ் செம்மொழி விழாவாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 17. செப்டம்பர் 17 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள் தமிழக அரசினால் என்ன தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? சமூக நீதி நாள், சமத்துவ தினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கரோட பிறந்த நாள்ல கொண்டாடப்படுகிறது. சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் டே அப்படிங்கிறது செப்டம்பர் 17ல கொண்டாடும். ஓகேவா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 11 மகாகவி தினம். மகாகவின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாரதியார். சரியா, சுப்பிரமணிய பாரதியாரோட 100வது நினைவு தினம். சரி, 100வது நினைவு தினம் எப்போ வந்து கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு. சரியா, 21ல தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா சிஎம்ஆ பதவியேற்றாங்க. அந்த வருஷம் தான் மகாகவியோட 100வது ஆண்டு நினைவு தினம். அதை முன்னிட்டு செப்டம்பர் 11 அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு மகாகவி தினமாக அறிவிக்கப்பட்டது. ஓகேவா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி தனி பெரும் கருணை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது யாருடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார். சரியா, அந்த வள்ளலாரோட 200வது பிறந்த ஆண்டு. சரி, 200வது பிறந்த ஆண்டு எப்போ கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு. அதை முன்னிட்டு அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 5ஆம் தேதி தனி பெரும் கருணை தினமாக கொண்டாடப்படும் அப்படி சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி. அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி என்ன தினம் சொல்லி பாருங்க? நீலகிரி வரையாடு தினம். நீலகிரி தார் அப்படி சொல்லுவாங்களே, நீலகிரி தார் நம்முடைய மாநில விலங்கு. தமிழ்நாடு அரசோட ஸ்டேட் அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தார் என்று அழைக்கப்படும் நீலகிரி வரையாடு. அது ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஐயூசிஎன் என்று அழைக்கப்படும் ஒரு சர்வதேச அமைப்பு இருக்குது. இவங்க தான் ஒரு உயிரினம் ஆபத்தான நிலையில் உள்ளது, அழிந்து வரும் நிலையில் உள்ளது அந்த பட்டியலை வெளியிடுவாங்க. இந்த நீலகிரி வரையாடை வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தான நிலையில் உள்ளது அந்த பட்டியலை சேர்த்துட்டாங்க. அதனால நீலகிரி வரையாடை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு வரணும், அதற்காக ஒரு தினத்தை அறிவிச்சாங்க. என்ன தினம்? நீலகிரி வரையாடு தினம். அந்த நாள் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி. சரியா, இதுதான் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள சில முக்கியமான தினங்கள். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தினம் ஒரு திட்டம். நம்முடைய சிறப்பாக கூட இது இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தினம் ஒரு திட்டம், இதை நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில இன்றைய தினத்திற்கான முதல் திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்ணும் எழுத்தும் திட்டம், நியூமரசி லிட்ரேசி அப்படி சொல்ற திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இது தொடர்பா 2 இந்த மேற்கோள்கள் காட்டப்பட்டுள்ளது, லைட்டா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, நோக்கம் இந்த திட்டம் வந்து எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மாணவர்கள் பிழையின்றி, சரியா, பிழையின்றி எழுத மற்றும் எண்கள் திறனறிவை மேம்படுத்துவது இதோட முக்கியமான நோக்கம். சரிங்களா, அது எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களின் கற்றல் இடைவெளியை குறைக்க. அது என்ன கற்றல் இடைவெளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா COVID-19. சரிங்களா, COVID-19 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு. கொரோனா அந்த பரவல் காலத்துல நிறைய லாக்டவுன் போட்டிருந்தாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போகாமலே ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரியா, அதனால அவங்களுக்கு அடிப்படை எண்ணறிவும் இல்லாம போச்சது, எழுத்தறிவும் இல்லாம போச்சது. அதாவது சேர்த்துக்கூட்டி வாசிக்க தெரியல, நம்ம 2 எண்களை கூட்டியோ கழித்த சொன்னா டக்குன்னு தெரியாது. எந்த பசங்களுக்கு? 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்ச பசங்களுக்கு. அதனால அவங்களை அப்படியே விட்டுறக்கூடாது, அவங்களுக்கும் எண்ணறிவு எழுத்தறிவு சிறப்பாக இருக்கணும். அதற்காக தான் என்ன திட்டம் தொடங்கப்பட்டது? எண்ணும் எழுத்தும் திட்டம். சரிங்களா, இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்பன்னு சொல்லி பாருங்க, ஜூன் மாசம் 13ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. சரியா, பாத்துக்கோங்க. இந்த திட்டத்தோட இலக்கு ஆண்டு சொல்லி பாருங்க 2025ஆம் ஆண்டு. அந்த விடுபட்ட பசங்க, சரிங்களா, அந்த எண்ணறிவு எழுத்தறிவுல மிஸ் ஆன பசங்க, சரியா கற்றுக்கொள்ள முடியாத பசங்களுக்கு எல்லா வசதிகளையும் அந்த கல்வியை வழங்க வேண்டும். அதற்காக இலக்கு ஆண்டு அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு. சரிங்களா, சரி, இந்த திட்டம் தொடங்கப்பட்டதன் காரணம் பாருங்க,
கொரோனா பெருந்தொற்று பரவல் ஓகேவா தொடங்கப்பட்ட இடம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. சரிங்களா? இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. என்ன பார்த்திருக்கிறோம்? எண்ணும் எழுத்தும் திட்டம் ஜூன் 13, 2022 தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் கொரோனா பரவல் காலத்துல ஏற்பட்ட அந்த கற்றல் இடைவெளியை குறைப்பதற்கு. எந்த வகுப்பு மாணவர்களுக்கு? 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. சரிங்களா? தொடங்கப்பட்ட இடம் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து அதோட செயல்பாடுகள் பாருங்களேன். அந்த எண்ணும் எழுதும் இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கும் சில பயிற்சிகள் வழங்கப்படுகிறது, மாணவர்களுக்கும் சில பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அந்த மாணவர்களை எப்படி டீல் பண்ணணும், என்ன மாதிரி நோட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசிரியர்களும் சிறப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது. ஓகேவா? மாணவர்களுக்கு பயிற்சி கையேடு வழங்கப்படுகிறது, அந்த எண்ணறிவு எழுத்தறிவை மேம்படுத்துவதற்காக. சரியா? பயிற்சியின் படிநிலைகள் எடுத்தெடுப்புல எல்லா பசங்களையும் ஒன்னா சேர்த்து வச்சிட மாட்டாங்க. எப்படி சொல்லி பாருங்க, 3 படிநிலைகளில் அந்த எண்ணும் எழுத்து திட்டத்தின் கீழ் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. அதுல ஃபர்ஸ்ட் படிநிலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரும்பு, மொட்டு, மலர். ஒரு மலர், ஒரு பூ வந்து முழுசா வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் அரும்பு, அடுத்து மொட்டு, மலர். இந்த அரும்பு படிநிலையில என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்கள் மற்றும் எழுத்து தொடர்பான ஒரு அறிமுக பயிற்சி வழங்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு. அதுல ஓகே ஆகி வந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த படிநிலைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க. அதுக்கு பேர் வந்து மொட்டு. அங்கு எண்கள் மற்றும் எழுத்து தொடர்பான வாசிப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது. சரியா? வாசிக்கலாம் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன போயிடுறாங்க? மலர். அதான் 3வது மற்றும் இறுதி படிநிலை. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, எண்கள் மற்றும் எழுத்துக்களை சரளமாக வாக்கியங்களை அமைத்தல். சரிங்களா? இங்க வாசிக்கிற பயிற்சி, அடுத்து சரளமாக வாக்கியங்களை அமைக்க ஒரு பயிற்சி வழங்கப்படுகிறது. இதுதான் எண்ணும் எழுத்தும் திட்டத்தோட 3 முக்கியமான பயிற்சி படிநிலைகள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாமா? சரி, ஓகே நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் டிசம்பர் 16ஆம் தேதிக்கான நடப்புகளை ஃபுல்லா பார்த்துட்டோம். அது தொடர்பான எல்லா விஷயங்களும் கிளியரா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன் நம்புறேன். சரியா? இது தவிர நம்ம தமிழ்நாடு அரசு அறிவித்த முக்கியமான தினங்கள் அதையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயமா தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிற வகையில எண்ணும் எழுத்தும் திட்டத்தை நம்ம பார்த்திருக்கோம். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ நம்மளோட முடிகிற டைம்ல கண்டிப்பா என்ன கேட்பேன், கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதுல முதல் கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம் பார்த்தோமா? இது வந்து தமிழ்நாடு அரசு அறிவித்த திட்டத்தின் பெயர். ஓகேவா? இதே மாதிரி அந்த நியூமெரசி லிட்ரேசி எண்ணறிவு எழுத்தறிவை மேம்படுத்துவதற்கு முதல் கேள்வி நோட் பண்ணிக்கோ மக்களே. எண்ணறிவு எழுத்தறிவை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? இதுதான் முதல் கேள்வி. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்பர் 1 போட்டுட்டு. ஓகேவா? அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தா முக்கிய தினங்கள் வந்து ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். சரி, முக்கிய தினங்கள்ல பார்த்தீங்கன்னா தமிழ் செம்மொழி தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? இது வந்துட்டு நம்ம என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது வரைக்கும் இந்தியாவில் எத்தனை மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது? அதை 2வது கேள்வியா வச்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. சரிங்களா? ரஷ்யா கச்சா எண்ணெய் ஏற்றுமதி. ஓகேவா? அந்த ரஷ்யாவுடன் ஏற்படுகிற அந்த வர்த்தக தொடர்பு தொடர்பா ஒரு கேள்வி. சரியா? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில தான் இந்தியா நிறைய நன்மை அடைஞ்சாங்க. அந்த உக்ரைன் ரஷ்யா போரின் போது உக்ரைன்ல மாட்டிட்டு இருந்த இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டாங்க. அந்த மீட்பு பணிக்கு என்ன பெயர்? உக்ரைனில் உள்ள இந்தியர்களை மீட்கும் பணிக்கு என்ன பெயர் மத்திய அரசு வச்சாங்க? அதுதான் 3வது கேள்வி. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி கிரிக்கெட் தொடர்பா. அதே நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். சரியா? கிரிக்கெட் தொடர்பானது. அடுத்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? சரியா? இது 4வது கேள்வி. அது கூட சேர்ந்து இன்னொரு கேள்வி 5வது கேள்வியோட வச்சுக்கோங்க. T20 உலகக்கோப்பையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் நடப்பு சாம்பியன்கள் யார்? இது வந்து 5வது கேள்வியா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து 6வது கேள்வி பாத்தீங்கன்னா, ஒரே பாரதம் உன்னத பாரதம் ஸ்கீம் பார்க்கும்போது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய நம்ம பார்த்திருப்போம். சரியா? என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாள் இந்தியாவில் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது? அதுதான் 6வது கேள்வி. சரிங்களா? இதுதான் இன்றைய தினத்திற்கான முக்கியமான சூப்பர் 6 கேள்விகள். மறக்காம ஃபுல்லா வீடியோஸ் பாருங்க. சரியா? வீடியோஸ் பார்த்துட்டு கேட்ட சூப்பர் 6 அப்படின்னு சொல்ற 6 கேள்விகளுக்கும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.